ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா, சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். அதிமுக கூட்டணியை எங்க சங்கம் எதிர்ப்பதற்கு முக்கியமான ஒரு பெரிய காரணம் உண்டு. விவசாயமே அழிந்து போற சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறாங்க இவங்க கூட்டணி. மத்திய அரசு மோடி அவர்கள் அமெரிக்காவில் ஒரு ஒப்பந்தம் பண்ணி நம்ம சன்னதிகளே அழிஞ்சு போயிடும். அங்க இருக்கிற உணவுப் பொருளுக்கும் நமக்கு ஒத்து வராது. அங்க தேங்கி கிடக்கிற குப்பைகளை அங்க பயன்படாது, அங்க வாங்கறதுக்கு லாய்க்கற்றதை தான் இங்க அனுப்புறான். அதற்கு இவர் ஒப்பந்தம் போட்டுக்கிறாரு. இது விவசாயத்தையே அழிக்கக்கூடிய திட்டம். அதிமுகவில் பல தேர்தல் அறிக்கை சொல்லலாம், திமுகவில் பல தேர்தல் அறிக்கை சொல்லலாம். நாங்கள் அதெல்லாம் பொருட்படுத்தல. வருங்கால சந்ததிகள் விவசாயம் செய்ய முடியாத இந்தியாவை ஒரு பெரிய அபாய கட்டத்துக்கு கொண்டு போகிற மோடி அரசினுடன் கூட்டணி வைத்திருக்கும் எடப்பாடியாருக்கு எதிர்ப்பாக தான் இந்த மாவட்டத்தில் வாக்களிப்போம். நிதிநிலை அறிக்கையில் தமிழக முதலமைச்சர் 42.7 கோடி நிலம் கையகப்படுத்தி காவாய் நிறைவேற்றத்துக்கு அந்த நிலத்துக்கான தொகையை அரசாணையும் வெளியிட்டு, அதுக்கு நாங்கள் எந்த அரசியல் கட்சி சார்ந்தவரும் இல்லை. விவசாயிகளுக்கு இந்த நீண்ட கால திட்டத்தை முதல்வர் அவர் நிறைவேற்றியதற்கு காரணமாகவும் அரசின் செயல்பாட்டு காரணமாகவும் தென்னிந்திய விவசாயிகள் சங்கத்தின் பழனிசாமி முதல்வரை சந்திச்சிருக்கிறாரு. எதற்காக திமுக ஆதரிக்கிறார், இந்த தொகுதி நிலவரம் என்ன என்பது குறித்து அவரிடம் கேட்போம். 2026 சட்டமன்ற தேர்தல் இந்த தொகுதியில் 4 முனை போட்டி. இந்த தொகுதி கள நிலவரம் எப்படி இருக்கு? தொகுதியை பொறுத்தவரையில் திமுக தான் அனைத்து தொகுதிகளையும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணம் முதலமைச்சரின் சில திட்டங்களும் இந்த மாவட்ட அமைச்சர், பொதுப்பணி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய ஏவா வேலு அவர்களுடைய சிந்தனையில் ஆற்றலில் உருவானது தான் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் பணிகள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாலையும் இந்த மாவட்டத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்டு போக்குவரத்துக்கு விரைவாக செல்வதற்கும் மக்களுக்கு சௌகரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இலவச பேருந்துகள், இன்னும் சில திட்டங்கள் செய்திருக்காங்க. எங்களை விவசாய சங்கத்தை பொறுத்தவரையில் ஏறக்குறைய 1952 இந்த நந்தன் கால்வாய் திட்டம்னு ஒன்று உருவாக்குனாங்க. அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்போ உருவாக்கின அந்த திட்டம் காலப்போக்கில் ஒவ்வொரு அரசும் வரும்போது அந்த திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சம் தான் செயல்படுத்தினாங்க. முழுமையாக யாராலையும் செயல்படுத்தலை. திட்டம் முழுமையடையலை. அதை சார்ந்த விவசாயிகளுக்கு எந்த பலனும் ஏற்படலை. ஏற்கனவே 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சிக்கு முன்னாடி கலைஞர் தலைமையில் தமிழ்நாடு அரசு இருக்கும்போது இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை செய்யாறு, பாலாறு, தென்பெண்ணை இதை இணைச்சி அதில் நந்தன் கால்வாயை இணைக்கின்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி அதை உலக வங்கி நிதி பெறுறதுக்காக உலக வங்கி அனுப்பிச்சாங்க. அந்த காலப்போக்கில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் மீண்டும் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திமுக கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக அதை ஃபைலில் எதுவும் செய்யாமல் அப்படியே தூசுப்படி வச்சுட்டாங்க. அதன் பிறகு திமுக அரசு வந்ததும் பல்வேறு தருணங்களில் மாவட்ட அமைச்சரையும் இந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் துணை சபாநாயகரான பிச்சாண்டி அவர்களையும் நாங்கள் சந்தித்து நந்தன் கால்வாய் திட்டத்திற்கு ஒரு முடிவு பண்ணணும், நீங்கள் முயற்சி பண்ணணும், இது நீண்ட நாள கோரிக்கைன்ற போது முதலமைச்சர் அவர்கள் இந்த மாவட்டத்தில் முக்கியமான 10 கோரிக்கைகளை பதிவு செய்து அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அனுப்ப சொன்னார். அந்த அடிப்படையில் இந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பிச்சாண்டி அவர்கள் 10 முக்கியமான கோரிக்கையில் முதல் கோரிக்கையாக நந்தன் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று முதலில் குறிப்பிட்டு மனு அளித்தார் மாவட்ட ஆட்சியரிடம். அப்போவே நாங்கள் அதெல்லாம் பாராட்டினோம். இருந்தாலும் அந்த நீண்ட இடைவெளியில் ஒரு 6 மாதத்துக்கு முந்தி நிதிநிலை அறிக்கையில் தமிழக முதலமைச்சர் 42.7 கோடி நிலம் கையகப்படுத்தி நந்தன் காவாய் நிறைவேற்றத்துக்கு நிலம் கையகப்படுத்தணும். அந்த நிலத்துக்கான தொகையை அரசாணையும் வெளியிட்டு அதுக்குரிய அலுவலர்கள் போஸ்டிங் இருந்தால் தான் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஆணை வெளியிட்டார்.
அதன் அடிப்படையில் 3 நாட்களுக்கு முன்னாடி முதலமைச்சர் இந்த திருவண்ணாமலைக்கு வந்திருக்கும்போது எங்கள் தென்னிந்திய விவசாய சங்கம் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து இதற்கு நிதி ஒதுக்குவதற்காக தெரிவித்து ஆதரவு தெரிவித்தோம். மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு உங்கள் கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பதை விட கோரிக்கைகளை என்னுடைய கவனத்திற்கு எப்பொழுதும் நீங்கள் கொண்டு வாங்க. அறிக்கையில் அறிவித்தாலும் அறிக்காவிட்டாலும் விவசாயிகளுடைய கோரிக்கை மாவட்டத்து உங்கள் பிரச்சனை என்னவோ அதை நான் நேரடி கவனம் கொண்டு வந்து என்னுடைய பார்வையில் செய்து முடிக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. அதன் அடிப்படையில் இந்த மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் அனைவரும் இந்த முறை திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு தான் ஓட்டளிக்கணும் முடிவு செய்து நாங்கள் இப்போது எங்கள் சங்கம் சார்பாக இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் எங்கள் கிளைகள் எங்கெங்கே உள்ளதோ அங்கெல்லாம் சேர்ந்து இந்த முறை திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், அந்த கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும்னு கேட்குறோம். இது நாங்கள் எந்த அரசியல் கட்சி சார்ந்தவரும் இல்லை. எங்கள் விவசாயிகளுக்கு இந்த நீண்ட கால திட்டத்தை முதல்வர் அவர் நிறைவேற்றியதன் காரணமாகவும் அரசின் செயல்பாட்டு காரணமாகவும் இப்போ 2 நாளைக்கு முந்தி பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நெல்லுக்கு ஊக்கத்தொகை மாநில அரசுகள் அறிவிக்கக்கூடாதுன்னு ஒரு அறிவிப்பு கடிதத்தை அனைத்து மாநில அரசுகளுக்கு அனுப்பிச்சாங்க. அது சம்பந்தமாக நம்ம தமிழக முதல்வர் அதை வெளியில் பேசும்போது இப்போ மறுத்து அறிவிக்க சொல்கிறாங்க. நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க, நாங்கள் அந்த அடிப்படையில் கடிதம் அனுப்பலை, அந்த கடிதத்தில் விளக்கமாக இருக்குது, மாநில அரசுகளுக்கு ஊக்கத்தொகை நெல்லுக்கு அறிவிக்கக்கூடாது, நாங்கள் தான் எதையும் செய்யணுன்ற விவசாயிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தடுக்க முயற்சி பண்ணுறாங்க அவங்க நிர்மலா சீதாராமன். ஆனால் இன்றைக்கி அப்படியே மறுத்து பதில் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் அப்படி கடிதம் அனுப்பலை அப்படின்னு புறம் மாற்றி பேசுகிறாங்க. அதே போல் தான் எல்லா திட்டமும் இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக இதில் அதிமுக கூட்டணியை எங்கள் சங்கம் எதிர்ப்பதற்கு முக்கியமான ஒரு பெரிய காரணம் உண்டு. வருங்கால விவசாயத்தை அழிப்பதற்கும் விவசாயமே அழிந்து போகிற சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறாங்க இவங்க கூட்டணி. மத்திய அரசு மோடி அவர்கள் அமெரிக்காவில் ஒரு ஒப்பந்தம் பண்ணுகிறார். அந்த நாட்டில் விளையக்கூடிய விவசாய பொருட்களை எந்த வரியும் இல்லாமல் நீங்கள் அப்படியே கொண்டு வந்து இந்தியாவில் விற்றுக்கலாம் அப்படின்னு. இதனால் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பால், சோயாபீன்ஸு, அதுலேயும் அந்த திட்டத்தை வெளிப்படைத்தன்மையாகவும் பார்லிமெண்ட்லேயோ பொது இடையிலையோ நாங்கள் ஒப்பந்தம் போட்டுருக்கிறோம், அதனால் உங்களுக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு அறிவிக்கவே இல்லை. அதோட நோக்கம் என்னன்னா, அங்கே விளையிற மக்காச்சோளம், இன்னொன்று இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறத விட அங்கே உற்பத்தி ஆகிற இதுவெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். மக்காச்சோளம் மரபணு கூட்டப்பட்டது, அனைத்து விதைகளும் அதே மாதிரி தான் இருக்கும். அது நமக்கு ஒத்தாது. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அந்த உணவுப் பொருளை நம்ம உட்கொண்டா நம்ம சன்னதிகளே அழிஞ்சு போயிடும், உருமாற்றம் அடைஞ்சிருவோம். அங்கே இருக்கிற உணவுப் பொருளுக்கும் நமக்கும் ஒத்து வராது. அங்கே தேங்கி கிடக்கிற குப்பைகளை மோடியின் துணையோடு அமெரிக்கா இந்தியாவுக்கு குப்பைகளை இறக்குமதி பண்ணிக்கலாம், நாங்கள் அனுப்புகிறோம், அதுக்கு வரியே இல்லை அப்படின்னா இது பெரும்பாலும் எல்லா விவசாயமே அழிஞ்சு போயிடும். அனைத்து விவசாய பொருளும் அங்கேருந்து வரும். இவங்க அறிவிக்கலை ஆதாரபூர்வமாக இந்தந்த பொருள் தான் நாங்கள் கொண்டு வரோன்னு. இதனால் பார்த்திங்கன்னா அனைத்து உணவுப் பொருளும் அங்கே ஒரு விவசாயி என்பவர் 1000 ஹெக்டேர் 10,000 ஏக்கர் வச்சுருப்பாங்க. அந்த 10,000 ஏக்கர் வச்சுருக்கிற விவசாயி அவங்கெல்லாம் நவீன இயந்திரங்களை வச்சு கோடிக்கணக்கில் டர்ன் பண்ணி உற்பத்தியை இது பண்ணுறாங்க. அங்கே விற்க முடியல. அந்த விற்க முடியாத உணவுப் பொருட்களையும் விவசாய பொருட்களையும் இந்தியாவில் கொண்டு இறக்குமதி செய்து இங்கே இருக்கிற உற்பத்தியை பாதிக்கும். இங்கே பால் விலை போகாது. இப்போது சமீபத்தில் முதலமைச்சர் சொன்னார், பாலுக்கு நாங்கள் ஆட்சிக்கு 5 ரூபாய் ஏற்றுறேன் நிற்கிறாரு. இப்போது இவங்க அங்கேருந்து பால் பொருளை இறக்குமதி பண்ணுறதால இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பால் உற்பத்தி பொருள் வெண்ணெய், நெய்யோ அதனால் உற்பத்தி ஆகும் எந்த பொருளுமே விற்பனை ஆகாது. அங்கேருந்து வர்றது மலிவு விலையில் கிடைக்கும். அப்போ இதில் பாதிக்கப்படுறது தமிழ்நாட்டுடைய இந்தியாவுடைய விவசாயிகள் தான். அதே மாதிரி தான் மக்காச்சோளம் அங்கேருந்து அதிலேருந்து அங்கே மலிவாக வரும். அங்கே இருக்கிற குப்பை அது அங்கே பயன்பாடாது. அங்கே வாங்கிறதுக்கு லாய்க்கேற்றதை தான் இங்கே
இந்தியாவினுடைய விவசாயத்தையே அழிக்கக்கூடிய திட்டம். இந்த ஒரே திட்டத்துக்காகவே நாங்கள் எதிர்க்கிறோம். அணைகள் பல கட்டலாம், திட்டங்கள் 1000 சொல்லலாம். அதிமுகவில் பல தேர்தல் அறிக்கை சொல்லலாம், திமுகவில் பல தேர்தல் அறிக்கை சொல்லலாம். நாங்கள் அதெல்லாம் பொருட்படுத்தலை. வருங்கால சந்ததிகள் விவசாயம் செய்ய முடியாத இந்தியாவை ஒரு பெரிய அபாய கட்டத்துக்கு கொண்டு போகிற மோடி அரசனுடன் கூட்டணி வைத்திருக்கும் எடப்பாடியாருக்கு எதிர்ப்பாக தான் இந்த மாவட்டத்தில் வாக்களிப்போம். இந்த மாவட்டம் மிக சிறப்பாக இருக்குது. இங்கே சொல்கிறவங்க சொல்லலாம், இது ஆன்மீக நகரம் விரிவாக்கப்பட்டு செய்யுது, அனைத்து வசதி இருக்குது. இன்றைக்கி ஒரு கிராமத்தானோ இல்லை வெளியூர் நபரோ ஒரு வாழ்க்கையில் வெறுத்து போய் எதுவும் இல்லாதவெல்லாம் இன்றைக்கி புகலிடம் இந்த திருவண்ணாமலை தான். இந்த திருவண்ணாமலைக்கு 10 பைசா இல்லாமல் வந்து பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதற்காக இந்த மாவட்ட நிர்வாகமும் இந்த மாவட்ட அமைச்சரும் பல்வேறு நலப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எதிரிகள் அதை தனக்கு எதிர் திசையில் இருக்கிறாங்க, எதிர் அணியில் இருக்கிறாங்க, எதிர்கட்சி இருக்கிறாங்கன்றதுக்காக குறை சொல்கிறாங்க. எங்களை பொறுத்தவரையிலையும் விவசாயிகள் யார் நல்லது செய்கிறாங்களோ, மக்களுக்கு பயனடையுதோ அதை தான் நாங்கள் பாராட்டுவோம், வரவேற்கிறோம். எங்கள் சங்கம் இந்த எலெக்ஷனில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருக்கிற அனைத்து வேட்பாளர்களுக்கும் வெற்றி பெற செய்து, இன்னொன்று கூட சொல்லியிருக்கிறோம், எங்கள் சங்கத்தில் பல்வேறு அமைப்புகள் அந்தந்த கட்சியில் இருந்தாலும் நம்ம அமைப்புகள் ஒரு சங்கம் என்பது எங்களது 20 மெம்பருங்க. அந்த 20 மெம்பருங்களில் குறைந்தபட்சம் 100 ஓட்டு சங்கத்து மூலயமா திமுகவும் அதை சார்ந்த கட்சிகளுக்கு இந்த முறை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் பணம் காசு ஓட்டுக்காக எதுவும் எதிர்பார்க்காத எங்கள் சொந்த செலவில் விவசாயிகிட்ட போராடி உரிமையை நம்ம காப்பது பண்ணணும்னா இந்த அரசு தான் வந்தாகணும்னு நேற்று கூட எல்லா கிராமங்களுக்கு சென்று வந்தோம். எங்கள் பணி இன்னும் தொடரும். சொல்லப்போனால் பல்வேறு பிரச்சனைகளை சொல்கிறாங்க. இப்போது திமுக விவசாயிகளுக்கு எதிரி, விவசாயிக்கு எதுவும் செய்யாது. நம்முடைய கோரிக்கை நியாயமாகவும் அரசு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டும் இருந்த கோரிக்கைகள் தான் அரசு நிறைவேற்றும். அதுக்கு உட்பட்டு தான் நாம் கோரிக்கையை வைக்கணும். எங்களுடைய ஒரே கோரிக்கை, அன்றைக்கு கூட முதலமைச்சர்கிட்ட சொன்னோம், ஐயா வேளாண்மை துறையில் பல்வேறு திட்டங்களுக்கு நீங்கள் மானியம் கொடுக்குறீங்க, அது முழுமையாக அந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிக்கு கடைசி வரையும் போய் சேரல. அதனால் ஒவ்வொரு விவசாயிக்கும் தெலுங்கானாவில் ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 ஊக்கத்தொகை தராங்க. அதே போல் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்துருங்க. அதாவது நெல் விதை வாங்குவதற்கோ, உரங்கள் வாங்குவதற்கோ, டிராக்டர் வாங்குவதற்கோ, இதர பொருள் வாங்குவதற்கு நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் தெலுங்கானாவில் வழங்குவது போல் வழங்கணும்னு கேட்குறோம். அதுதான் சொல்லியிருக்கிறேன். அவர் தேர்தல் அறிக்கையில் சொல்லவில்லை என்றாலும் ஆட்சிக்கு வந்தால் இதை கண்டிப்பாக செய்வார், செய்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். இது மகிழ்ச்சி அளிக்குது. ரொம்ப நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.